வணக்கம் and welcome to kalandhizzchannel lifestyle. இன்னைக்கு kalandhizzchannel lifestyle சேனல்ல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு பட்டர் குக்கீஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இது வந்து பேசிக் பட்டர் குக்கீஸ் ரெசிபிஸ், ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா செய்யற மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் டக்குன்னு யூஸ் பண்ணி செய்யற மாதிரி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த குக்கீஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. அது இல்லாம நம்ம நிறைய கேக் ரெசிபிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்றேன். ஐ பட்டன்லயும் ஆட் பண்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல அந்த கேக் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பட்டர் குக்கீஸ் செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குக்கீஸ் செய்யறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பட்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 80 கிராம் எடுத்துருக்குறோம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் சுகர் வந்து 60 கிராம் எடுத்திருக்கேன். இது கூட வெனிலா பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெனிலா எசன்ஸாக லிக்விடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 3 மட்டும் நம்ம சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக வரணும். கலர் வந்து கொஞ்சம் பேல் ஆகணும். இந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு நல்லா க்ரீம் மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர்றப்போ உங்களுக்கு வந்து பிஸ்கெட் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த அளவுக்கு க்ரீமாக நல்லா பீட் பண்ண அப்புறமா தான் இது கூட மாவு சேர்க்க போகிறோம். மைதா பார்த்தீங்கன்னா 130 கிராம் எடுத்திருக்கேன். 130 கிராம் மைதா கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது கூட நீங்கள் சாக்கோ சிப்ஸ் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு குக்கிங் சாக்லேட் இருந்தால் நீங்கள் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். கூட ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பிளெயின் குக்கீஸாக தான் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம், சாஃப்டாக பட் நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு மற்ற வெண்ணெய் சர்க்கரை எல்லாம் சேர்த்து கலந்து பிசைகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி மெதுன்னு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நீங்கள் கட்டர் குக்கியோட ஷேப்ஸ் எதுவும் வேண்டாம், சும்மா வந்து ஒரு ரவுண்ட் குக்கீஸாக பண்ண போகிறோன்னா நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி கையில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி ஒரு சேஞ்ச்க்காக குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிஞ்சர் மேன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி அதர் ஷேப்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு எது வேணுமோ வந்து அந்த டைப் கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா குக்கீஸுமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் பால்ஸ் ஆக்குற மாதிரி இருந்தாலுமே அளவு வந்து ஒரே மாதிரி குக்கீஸ் நீங்கள் மாவோட அளவு எடுக்கிறப்ப தான் அது குக் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி குக் ஆகும். இப்போ நீங்கள் 25 கிராமில் ஒரு குக்கீக்கு வந்து ஒரு மாவு எடுக்கிறீங்கன்னா அடுத்தது வந்து கொஞ்சம் வேரியேஷனோட 30 கிராம் எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும், சரியாக குக் ஆகாது. ஸோ எப்போவுமே அதுக்காக தான் வந்து குக்கீஸை நீங்கள் பண்ணுறப்போ இந்த கட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி ஈவனாக ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ வந்து எல்லா குக்கீஸோட ஷேப்புமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கையில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவில் நீங்கள் பால் எடுத்து உருட்டி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். அதனால் ஒரு சில குக்கீஸ் குக் ஆகிருக்கும், ஒரு சில குக்கீஸ் வந்து கொஞ்சம் அது வந்து அந்த அப்படியே மாவு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் மீதி இருக்கிற மாவை மறுபடியும் ஒரு ரோல் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். வேறு ஷேப்ஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேணும்னா நம்ம வேறு ஷேப்ஸ்க்கும் போய்க்கலாம். இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அந்த ஹேட் மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேப்ஸ் பண்ணேன். ஸோ பட் இது பார்த்தீங்கன்னா நார்மல் பட்டர் குக்கீஸ் நம்ம வீட்டில் இருக்கிற டக்குன்னு இருக்கிற எடுத்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் செஞ்சுருக்கேன். ஸோ குக் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால சீக்கிரமும் பேக் ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு குயிக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய கேக் ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம், பனானா புட்டிங் எல்லாமே செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப சீக்கிரத்தில் வந்து நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் அதுக்கு பெரிய தேங்க்ஸ். கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Kalandhizzchannel lifestyle. Bye.